வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டை எழுதுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல படிங்க. உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நாளை என்ன வேலை அப்படிங்கிற இந்த தொடரில் அடுத்து சில வீடியோக்களில் நம்ம அகில இந்திய அளவில் +2 முடித்தோன்னே என்னென்ன கோர்ஸ்லாம் சேர்கிறதுக்கான நுழைவுத் தேர்வுகள் இருக்குது பாருங்கள், அதை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நுழைவுத் தேர்வு JEE மெயின். இது பற்றி என்னோட கலந்துரையாடுறதுக்காக கல்வியாளர் நெடுஞ்செழியன் வந்திருக்கார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம தொடக்கமாக இந்த JEE மெயின் இதை பற்றி நம்ம அட்வான்ஸ் நம்ம பிறகு பேசுவோம். JEE மெயின் அப்படின்னா நம்ம இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நீட்டுக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்கள் அது இது எல்லாம் செஞ்சோம். ஆனால் அந்த JEE மெயின்னு ஒன்று இருக்குன்னே தெரியாமல் பல காலத்தை ஓட்டி, அது ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டுமே பல காலங்கள் ஓடி இப்போ தான் ஃபார்ச்சுனேட்லி தமிழில் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அதனுடைய அவேர்னஸ்ங்கிறது நம்ம உருவாக்க வேண்டியதாக இருக்குது. இந்த JEE மெயின்கிறது அடிப்படையில் நம்ம NITயில் சேர்றதுக்காக நடத்தப்படுற தேர்வு தான் இல்லையா? நிச்சயமாக. ஆக்சுவலாக இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இது ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி AIEEEன்னு வச்சுருந்தாங்க. அதை மெயினாக இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்டரிங் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் படிக்கிறதுக்கு. ஓகே. அண்ட் இது இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு. அது மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு 31 NITs இருக்குது. அண்டு கிட்டத்தட்ட 29 கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. 26 IIITs இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் வழியை நீங்கள் இதில் நம்ம ஊரில் ஒரு NIT திருச்சியில், இன்னொன்று ஐ திங்க் காரைக்காலில் ஒன்று இருக்குது. புதுச்சேரி. இந்த NIT எல்லாமே இதில் பெரும்பகுதி என்னது ஒரு காலத்தில் REC ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது தான், பிறகு மாறிச்சு. இதுக்கு முன்னாடி அது பேர் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் தான். இப்போ அதை NIT அப்படின்னு அதை பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த IIITங்கிறத பற்றி அவேர்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. NIT கூட தெரியுது. இந்த IIIT என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது? இன் வாட் வே தட் இஸ் டிஃபரெண்ட்? ஆக்சுவலி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி பல்வேறு துறைகள், பல்வேறு மற்ற மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி துறைகளில் ஐடியை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசின் நோக்கம். இது 11th பிளானில் பிளானிங் கமிஷன் 2007 இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. நமக்கு IIIT இங்கே சென்னையிலே காஞ்சிபுரத்தில் மண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, இன்குபேட்டட் பை IIT மெட்ராஸ். இது மாதிரி ஒரு சில IIITs வாஸ் இன்குபேட்டட் பை IITs இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆமாம், அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆன் டிசைன் மேனுஃபேக்சரிங்கிறது நம்ம சென்னை. அண்ட் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு குவாலியரில் இருக்குது. இது மாதிரி IIIT அலகாபாத் தனியாக. அப்போ அந்த கோர்ஸ் ஸ்லைட்டாக வேரி ஆகும், எல்லாமே வேரி ஆகும். அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம், IT இருக்கலாம், இல்லை IT வித் சம் ஸ்பெஷலைசேஷன் இருக்கலாம். இது மெக்கானிக்கல் வித் டிசைன் மேனுஃபேக்சரிங் இருக்குது, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். பிகாஸ் சென்னை மேஜர் ஹப் ஃபார் மேனுஃபேக்சரிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கோர்சஸ் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ NIT தவிர நம்ம IIIT திரும்ப சென்ட்ரல் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சில இதுகள் லைக் ஐ திங்க் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் இது கீழே வரும்னு நினைக்கிறேன். இல்லை, IIST நமக்கு J அட்வான்ஸில் வரும். அதில் வந்துடும். அப்போ இதில் என்ன வேறு என்ன இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் பிட்ஸ் மெஸ்ரா ராஞ்சி. ஓகே ஃபைன். உங்களுக்கு இது மாதிரி IIESTன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ப்ளஸ் இந்த இது வருமா, நம்ம பெட்ரோலியம் டெக்னாலஜி ரேபரேலியில் இல்லை பெட்ரோலியம் டெக்னாலஜி அந்த மாதிரி சில கோர்சஸ் இதுக்கு இப்போ J அட்வான்ஸில் இருந்து இப்போ இந்த லாஸ்ட் இயர்லேருந்து J மெயின் கொண்டு வந்துட்டாங்க. ஃபைன். இப்போ அடிப்படையில் JEE மெயின்ங்கிறது இப்போ தமிழில் எழுதலாங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. இது நம்ம பிள்ளைகள் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடியதா, பயப்படக்கூடியதா, அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, இதை பற்றி ஒரு பயம் தான் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம். இது JEE மெயின் ரொம்ப ரொம்ப எளிதான எக்ஸாமினேஷன்ஸ். ப்ரொவைடட் நீங்கள் 11th 12th புக்கை ஒரு கிளான்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. ஏன்னா 50% 11th வரும், 50% 12th வரும். இந்த JEE மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மேட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கோவிட்னால ஒரு 30% சிலபஸ் ரிடக்ஷன் CBSEயில் இருக்குது, ISC போர்டில் இருக்குது. ஸ்டேட் போர்ட் ஸ்டேட் டு ஸ்டேட் அந்த பர்சன்டேஜ் வேரி ஆகுது, 30 to 40 வேரியேஷன் ஆகுது. அதனால் JEE மெயின் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 in மேக்ஸ் அண்ட் 10 உங்களுக்கு நியூமரிக்கல் கேட்பாங்க. இந்த 20 அப்ஜெக்டிவ்ல இருக்கும், 10 நியூமரிக்கலில் இருக்கும். அதில் நீங்கள் அந்த 5-30% சாய்ஸில் விடலாம் அப்படின்னு அந்த 5%, ஏன்னா அவங்க ஃபுல் போர்ஷன் தான் கேட்குறாங்க. அது இதில் என்ன ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எஜுகேஷனுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லைங்கிறத இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு 30% நான் அது கேட்க நினச்சேன். இப்போ ஒரு காலத்தில் CBSE இதை நடத்திட்டு இருக்கும்போது இன்றைக்கி அது NTA வந்ததால் இது அட்லீஸ்ட் சிலபஸ் பொதுமைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்காக? இல்லை, CBSE இருக்கும்போது பொதுமைப்படுத்தப்பட்டது. பிகாஸ் 2005 ப்ரொஃபஸர் யஷ்பால், ஃபார்மர் UGC சேர்மன்
அவர் 11th 12th ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு சிலபஸ் இருந்தால் ஒவ்வொரு வெவ்வேறு சப்ஜெக்ட்களில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்னு 2005 கொண்டு வந்துட்டாங்க. அந்த நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் இது இவங்க என்ன படிக்கிறாங்களோ இதே கினமேட்டிக்ஸ் whatever நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதே தான் எல்லா போர்டும் படிக்கும். பட் தமிழ்நாட்டில் நமக்கு +1 +2 சிஸ்டம் இருக்குது. இப்போ கூட ஆந்திரா மகாராஷ்டிரா அங்கே போனீங்கன்னா ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஸ்டேட்டில் 11th படிக்கிறது, இன்னொரு ஸ்டேட் 12th படிப்பாங்க. அதனால் இந்த 2 சிலபஸையும் சேர்த்து தான் கேட்பாங்க எல்லா எக்ஸாம்லையும். அதனால் இது சிலபஸ் இஸ் அ காமன் சிலபஸ், அதில் சேஞ்சே கிடையாது. இப்போ அந்த ஒரு பகுதி ஒன்று வந்து மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம 4ல் 1 டிக் பண்ணுறதுங்கிறது தெரியும். இந்த நியூமெரிக்கல் மெத்தடுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நியூமெரிக்கல் வந்து அவங்க வந்து ப்ராப்ளம் கால்குலேட் பண்ணி அதனோட வேல்யூ வந்து அங்கே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஏபிசியில் போட்டலாம். அங்கே 11.05 அப்படின்னா 11.05 அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதணும். இருக்காது, ஆல்ரெடி ஆன்சர் இருக்காது. ஆன்சர் இருக்காது, நம்ம எழுத வேண்டிய பண்ணி நீங்கள் அரைவ் பண்ணி கால்குலேட் பண்ணி அந்த பட் எல்லாமே நியூமெரிக்கலாக இருக்கும். அதான் நியூமெரிக்கல் அதில். பட் அதில் தான் வந்து இந்த சாய்ஸில் நீங்கள் இந்த 30% நாங்கள் சிலபஸ் கவர் பண்ணாதான் நீங்கள் சாய்ஸில் விட்டுருங்க அப்படின்னு அந்த ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. தட்ஸ் அகெயின் கம்ப்ளீட்லி ராங். பிகாஸ் இதுதான் ஆப்ஷனில் வந்து வர்றது அந்த சிலபஸ்லேருந்து வருதா, எல்லா போர்டும் இதே சிலபஸை தான் ஒமிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுல ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. அது டோட்டலாக ஒமிட் பண்ணிட்டு போயிடலாமே. அது வந்து அதை ஏன் என்டிஏ வந்து அப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. பிகாஸ் அது வந்து இது நீட்லேயே இதே ப்ராப்ளம் தான். ஐஐடி ஜேஇ மெயின் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதே ப்ராப்ளம். சிபிஎஸ்சி பண்ணுற வரைக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருந்தது. அட்லீஸ்ட் வி கேன் ஏபிள் டு சி அது வந்து ஓரளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் இது என்டிஏ போனதுலேருந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்டிஏக்கு பெர்மனெண்ட் ஆஃபீஸ் கூட கிடையாது இது வரைக்கும். அவங்க ஐஐடி என்ன சொல்றீங்க, உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த எக்ஸாமே அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. ஐஐடி கான்பூரில் நீங்கள் அவங்களோட அவுட்ரீச் சென்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ள தான் இப்போ அந்த பில்டிங்கில் தான் அவங்க இருக்காங்க. ஐஐடி கான்பூர் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் அந்த பெர்மனெண்ட் பில்டிங் அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகலை. இப்போ நம்மளோட தலையிலலாம் அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஜேஇ மெயின் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக போயிட்டு இருக்கா என்ன மாதிரி வந்து சிபிடி தான். ஆமாம், பட் ஆனாலும் ஒரு சென்டரில் போய் நம்ம அவங்க கொடுத்த அலோகேட்டட் அந்த பேட்டர்னே சொல்லுங்களேன். இப்போ நம்ம பல்வேறு என்டிஏ நடத்துகிற எல்லா டெஸ்ட்டுகளுக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆனால் ஒரு போய் சென்டரில் எழுதணும். அது என்ன நடைமுறை அப்படிங்கிறது? அது வந்து நிறைய இப்போ பெரிய கம்பெனிஸும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து அயான் சென்டர்ஸ்னு வச்சுருக்காங்க. நிறைய மற்ற ப்ரைவேட் பிளேயர்ஸும் இதில் இருக்காங்க. இதில் தான் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இப்போ நீட் பிஜியில் வந்து டாக்டர் ஆனந்த் ராயின் இருக்கார். அவர் தான் இந்த வியாபம்னு ஒரு கேஸை வந்து அன்னெத் பண்ணார். அவர் வந்து குருஷேத்ரா, லக்னோ, கரக்பூரில் இந்த ஒரு சென்டர் ப்ரைவேட் சென்டர் வந்து அவங்க எல்லாம் வாங்கி நீட் பிஜி எக்ஸாமுக்கு அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. இங்கேருந்து அவங்க ஆன்லைனில் டீம் வியூவரில் செட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரிலாம் வந்து முறைகேடுகள் வந்து நார்த்தில் நடந்தது. அப்போ நம்ம பசங்க படித்து மெரிட்டில் வந்து ஏன்னா ஆல் இண்டியா கொண்டு வரும்போது அக்ராஸ் த கண்ட்ரி நம்ம ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரது பெரிய சேலஞ்ச். எய்தர் இன் எனி வெர்டிக்கல், நீங்கள் அது லா அண்ட் ஆர்டராக இருக்கலாம், இல்லை பிரிங்கிங் ஒரு ஆர்டர் கொண்டு வரது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நமக்கு வேரியேஷன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது. ஒரு ஸ்டேட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஒரு ஸ்டேட் வந்து ரொம்ப லீனாக இருக்கும், ஒரு ஸ்டேட் வந்து. அதனால் இந்த ஆல் இண்டியா எக்ஸாமினேஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெட்ரோஜீனியஸ் என்வாயன்மெண்ட் உள்ள கண்ட்ரியில் நமக்கு வந்து லா இம்ப்ளிமெண்டேஷன், லா மட்டும் இல்லை எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நமக்கு சேலஞ்ச் இருக்கிறதுனால இதை கொண்டு வரும்போது இன்னும் சில்ட்ரனோட மெரிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு மிகுந்த வேதனை தருகிறது. இப்போது ஒரு நீட்டை இப்போ நம்ம பிள்ளைகள் ஆல் இண்டியா லெவலில் இப்போதைக்கு நிறைய நம்பர்ஸில் எழுதிட்டு இருக்கிறது நீட்டு தான் எழுதிட்டு இருக்கு. நீட்டை ஒப்பிடும்போது இந்த ஜேஇ மெயின் வந்து கஷ்டமாக ஈஸியாக ஒரு பரவாயில்லையா எந்த மாதிரி? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டமாக ஈஸியாக அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் நான்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது ஒரு 90% மேலே இருந்தால் தான் இன்ஜினியரிங் மெடிசன் ஒரு டிசைன் பண்ணி அதுக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் அந்த ட்ரீமே பண்ணுறதில்ல. ரொம்ப கிளியராக விட்டு கொடுத்து ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி அழகாக பிரிஞ்சிடும். உண்மை. நாங்கள் வந்து ஓகே இந்த மார்க் எடுத்தால் தான் நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது அப்போ அந்த மைண்ட் செட்டில் இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா நீட்டோட எலிஜிபிலிட்டியை 50% கொண்டு வந்துட்டோம். நீங்கள் மினிமம் +2ல் வந்து நீங்கள் அதுக்கு போன வருஷம் இந்த கடைசி கவுன்சிலிங்லாம் நான் அதை விட கீழே போயெல்லாம் நடந்து அது வந்து இப்போ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் கீழே அது வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த குவாலிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீட் குவாலிஃபைட் அப்படிங்கிறது வந்து அந்த மார்க் வந்து +2 பாஸ் பண்ணுற மார்க்கை விட கம்மியாக இருக்குது. எனிவே பிட்வீன் 14 to 21% இருந்தாலே நீங்கள் நீட்டில் குவாலிஃபைடு அப்படின்னு வருது. அது வந்து ரொம்ப அது மெரிட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஜேஇ மெயின் முடிக்கும்போது என்ஐடி IIITக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்குதுங்க சொல்லுங்கள். இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது. இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இந்தியாவிலே பெஸ்ட் கவுன்சிலிங் எனக்கு தெரிஞ்சு அண்ணா பல்கலைக்கழகம், இதுக்கு முன்னாடி டாக்டர் எம் ஆனந்தகிருஷ்ணன் அவங்க அந்த டைமில் பண்ண அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான். ஏன்னா நம்மளை பார்த்து இப்போ மகாராஷ்டிரா 30 லொக்கேஷனில் பண்ணுறாங்க. பாம்பேலே 30 இடத்துல பண்ணலாம். லைவாக நீங்கள் ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு வேணுங்கிற காலேஜஸில் போய் நீங்கள் உட்காந்து எடுத்துக்கலாம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஸ்டூடெண்ட் வந்து அவன் வந்து நல்ல சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரயில்வே டிக்கெட்டிங் ஐஆர்சிடிசியில் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ட்ரெயின் போகுது, என்னென்ன கிளாஸ் அவைலபிள், என்ன ஃபேர், எவ்வளோ டைம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் காமிச்சு உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்கிறத சிங்கிள் விண்டோ சிஸ்டம்.
அண்ட் இப்போ நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன சொல்லுவாங்க, எந்த ட்ரெயின் ஓடுதுன்னு சொல்ல மாட்டோம், என்ன ஃபேர்னு சொல்ல மாட்டோம், என்ன பெர்த் அவைலபிள்னு சொல்ல மாட்டோம், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் என்னெல்லாம் தவறாக, இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு 36 மணி நேரத்தில் ராஜதானி போகுது, எனக்கு வேண்டாம், நான் 72 மணி நேரம் ட்ரெயினை நான் ஃபஸ்ட்டு போட்டேன் அப்படின்னு வச்சு, ஏதோ ராஜ்கிரண் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டேன்னா அந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு போட்டால் அதுதான் கிடைக்கும். அடுத்த ராஜதானியில் சீட் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்காது. இது மாதிரி உங்களுக்கு பிரமாதமான உதாரணம் நீங்கள் சொன்னது, உண்மையிலேயே. அது எதுக்காக அப்படி? இல்லை, லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் என்னோட அனுபவத்தில் நான் பார்க்குறது வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. குழந்தைங்க படிக்கக்கூடாது, படித்தா கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டால் அவங்க அரசியல் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி கொண்டு வர முடியுமோ அந்த காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம கொண்டு வரோம். ஓகே ஓகே. இது எவ்வளோ காலகட்டம் நடக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து? இது வந்து ஏறத்தாழ 7 நாள் டு 10 நாள் வந்து ஐஐடிக்கு நடக்கும். நீட்டுக்கும் அது மாதிரி ஒரு 1 வீக் வந்து தருவாங்க. அதுலேயும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு வந்து நிறைய பல்வேறு கட்டங்கள் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேட்டட் கவுன்சிலிங்னா நீட் பிஜி கவுன்சிலிங், அதுக்கப்புறம் நீட் கவுன்சிலிங் வந்து அதான் நாங்கள் சொல்லுவோம், நீட் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வரும், அண்ட் ரிசல்ட் வந்தோடனே செகண்ட் ஹார்ட் அட்டாக் வரும், கவுன்சிலிங் போகும்போது தேர்ட் அட்டாக் வந்து அதுக்கப்புறம் ஐசியூலேருந்து வெளியே வந்தால் மெடிக்கல் படிக்க போகலாம். இப்போ ஜேஇ மெயின் பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு டிப்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லணும்னா என்ன விஷயம்? ஜேஇ மெயின் வந்து ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம். நீங்கள் வந்து இந்த 30 ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு 90 கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் ஓவர் சப்ளி மேக்ஸ் 30, ஃபிசிக்ஸ் 30, கெமிஸ்ட்ரி 30, 20 அப்ஜெக்டிவ் அண்ட் 10 நியூமரிக்கல். இதில் ரெண்டுமே நம்ம நீங்கள் முன்னே சொன்ன மாதிரி +1 +2க்கான 50% உங்களுக்கு 50% 12th வரலாம். இந்த இடத்துல நீங்கள் மாணவர்கள் வந்து நீங்கள் 2013லேருந்து 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு 12 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 1 லட்சம் பேர் மட்டும்தான் 113 மார்க்குக்கு மேலே, அந்த அவுட் ஆஃப் 360 113 மேலே தான் வாங்கியிருந்தாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து 2018 வந்து வெறும் 74 மார்க் வாங்கினாலே ஜேஇ மெயின் டு ஜே அட்வான்ஸ் குவாலிஃபைடு அப்படின்னு இருந்துச்சு. 360 மார்க்குக்கு வெறும் 74 மார்க் அப்படின்னா 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலே ஜேஇ மெயின் டு ஜே அட்வான்ஸ் கிளியர் அவுட் ஆஃப் நீங்கள் ஒரு 90 கொஸ்டின்ஸில். இன்றைக்கி அதனால் அந்த குறைஞ்சிட்டே போகிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் போச்சுன்னா ரொம்ப மோசமாயிடுன்னு சொல்லி பர்சன்டைல் ஸ்கோரில் மாற்றிட்டாங்க. ஓகே, மக்களுக்கு வந்து இது வந்து பர்சன்டைலில் போயிட்டோம் அப்படின்னு. பர்சன்டைலில் என்னென்னா நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ எங்களுக்கு லாஸ்ட் இயர்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர் எல்லா லொக்கேஷன்லேயும் வந்து மொத்தம் 90 கொஸ்டின்ஸில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 75 தான். இந்த மாணவர்கள் வந்து 55லேருந்து 60 எடுத்தவங்களுக்கே வந்து 55 கரெக்டாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து 99% வருது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் குறைஞ்சிடும். ஓகே ஓகே. அதனால் நீங்கள் வந்து ஒரு லிமிட்டடாக நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை கம்ப்ளீட்டாக பண்ணிங்க அப்படின்னாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் தெரியாத கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து சும்மா கெஸ் பண்ணுறேன், இல்லை எல்லாத்துலேயும் சி ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. நல்ல கிளியராக கான்செப்ஷுவலாக கிளியராக கதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டாப் ரேட்டட் அப்படின்னு சொல்லணும்னா எந்தெந்த என்ஐடிஸ் நம்ம டாப் ரேட்டடாக சொல்கிறோம்? மொத்தம் 31 என்ஐடியில் 15 என்ஐடி தான் தேரும். அண்ட் மீதி 15 என்ஐடி இஸ் நாட் அப் டு த லெவல். என்ஐடி மகாராஷ்டிரா நல்லாயிருக்கும், என்ஐடி ட்ரிச்சி நல்லாயிருக்கும், நிறைய. இப்போ நீங்கள் பட் இந்த ரேங்கிங் ரேட்டிங் அதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. இன்னும் எகெயின் வந்து நம்ம என்ஐடின்னு சொன்னாலே போய் சேர்ந்துடலாமா, இல்லை திரும்ப நம்ம ஆளுங்க அதில் இந்த பிரான்ச் தான் நான் எடுப்பேங்கிறது? அது மாணவர்கள் அப்படி தான் இருக்காங்க இன்னும், பட் அப்படி கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிப்போம் ஐஐடியில். எல்லா கோச்சிங் கிளாஸும் எவ்வளோ பேர் ஐஐடியில் ரேங்க் வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க, பட் எல்லாரும் எவ்வளோ பேர் ஐஐடியில் சேர்ந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ரேங்க் வாங்குறது முக்கியமாக இல்லை ஐஐடியில் சேர்றது முக்கியமாக. ஏன்னா நம்ம அந்த ஔவையார் சொன்ன மாதிரி நம்ம தேடல் வந்து ஆழமாகவும் விரிவாகவும் இல்லை, வைரத்தை தேடுறதில்லை, மேலே இருக்க மண் எடுத்தே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அந்த ஃபைனர் இன்ஃபர்மேஷனை நம்ம தோண்டி பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனால் ரேங்க் வாங்கி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்கள் சீட் வாங்கினா தான் உங்களுக்கு ஐஐடியில் சீட் கேரண்டி. ஆனால் ரேங்க் வாங்கினாலே பையன் கிரவுண்டில் இருக்க மாட்டான், ஒரு 10 அடி மேலே இருப்பான், அவன் உலகமே நமக்கு கிடச்சிச்சின்னு இருப்பான். அதில் மிஸ்டேக் பண்ணுறதுனால பின்னாடி உள்ளவங்களுக்குலாம் ஐஐடி கிடைக்கும். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஜேஇ மெயின் பற்றின விரிவான விவரங்களை நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொரு நுழைவுத் தேர்வு பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம். வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டை எழுதுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல படிங்க. உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.